சொந்த ஊருக்கு வந்தாலே நல்ல எண்ணம் கொண்ட நபர்களால் உருவாக்கப்பட்ட விநாயகர் ஆலயத்தில் விநாயகரை தரிசனம் செய்வது வழக்கம். இங்கிருந்து தொடங்குவோம். எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. எல்லாராலும் இதை செய்ய முடியுமா என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்பது நம் கையில் இல்லை. அந்த ஆலயத்தில் அமரப்போவது யாரோ அவர் கையில்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்தவர் இந்த விநாயகர். இங்கிருந்து ஆரம்பிக்க போறோம் நம்மளுடைய பயணத்தை. ஸ்ரீக்கு பரீட்சை முடிஞ்சிட்டதுனால ஒரு வார காலம் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வார கால விடுமுறையை சொந்த ஊரில் டிட்டிக்கட்டையோட கழிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு எங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் வழிபடுறதுக்காக நிற்கிறோம். அங்கே டிட்டியும் கட்டையும் வந்துட்டாங்க கூடவே. ரெண்டு பேரும் ஏன் விநாயகர் கோயிலுக்கு வரல, அங்கே பார்க்கலையே இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டில் இருந்து பக்கம், அதனால குலதெய்வம் கோயிலுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ஆனால் விநாயகர் கோயில் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம், அவ்வளவு தூரம் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரால் வர முடியாதுன்றதுனால அங்கே வரல, இங்கே வந்துட்டாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் தெருவில் அப்படியே அந்த கடைசியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால, எங்களுடைய தோப்புக்கு பக்கத்துலேயும் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நாங்கள் போகிற நேரமெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டிட்டியும் கட்டையும் இங்கே என்ன விசேஷம் நடந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை ரசித்து அங்கே இருப்பானுங்க. டிட்டி நம்ம கூடவே பக்கத்தில் இருப்பான். ஆனால் கட்டை அப்படி இல்லைங்க, அவனுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுப்பான். அந்த லிமிட்டுக்கு உள்ளே வரமாட்டான். டிட்டி அது மாதிரி இல்லை. நம்ம சாமி கும்பிடுற வரைக்கும் நம்ம கூடவே உட்காந்துருப்பான். நம்ம சாமி கும்பிட்டோம்னா அவனும் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்வான் டிட்டி. ஆனால் கட்டை அப்படி கிடையாதுங்க, ரொம்ப நாசுக்காக தள்ளியே நின்றுப்பான். அதுதானே நமக்கும் நல்லது, அவனுக்கு நல்லது. ஆனால் அந்த டிட்டி பையன் இருக்கான் பாருங்க, நம்ம பக்கத்துலேயே உரசி உரசி நிற்பாங்க. கூட்டமாக இருக்கிற டைமும் இதே தான் பண்ணுவான். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். நாம் எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல உட்காந்துப்பான், படுத்துப்பான். நம்ம எந்திரிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டாங்க. சுற்றி சுற்றி நம்ம பக்கத்துலேயே தான் நிற்பான். குலதெய்வ வழிபாடு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு முருகன் கோவில் போகிறோம். அது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால தூங்கி எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் இந்த தண்டாயுதபாணியை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை தொடங்குவோம். தண்டாயுதபாணி கோவில் ஆலயம் கட்டுற திருப்பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர் இப்போதைக்கு இந்த கொட்டகையில் இருக்கிறாரு. இவர் நல்ல காத்தோட்டமான இடத்துல தாங்க இருக்கிறாரு. தண்டாயுதபாணி இன்னைக்கு வேணா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கலாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற குட்டி குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இவரை சுற்றி இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. எனி டைமும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்த ஒரு இடம் தாங்க இது. இப்போது இந்த தரிசனம் நாம் செய்யும்போது கூட கட்டையை பாருங்கள் எங்கே படுத்திருக்கான்னு, டிட்டியை பாருங்கள் எங்கே இருக்கான்னு. ஸோ டிட்டிக்கு எப்பயுமே நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல தாங்க அவனுக்கு இருக்கணும். ஆனால் கட்டை எட்டி இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் அவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். நம்ம கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாத அளவுக்கு தான் கட்டை பார்த்துப்பான். இப்போ தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். டிட்டியும் கட்டையும் வீட்டுக்கு வரானுங்க. நாம் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் இல்லைங்க, இங்கேருந்து நாம் அடுத்தது தூண்டிக்காரன் கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவிலில் தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன். இது வரைக்கும் டிட்டியும் கட்டையும் ரெண்டு பேரும் பாதுகாப்புக்கும் நம்ம கூட இருந்தாங்க. இப்போது நாம் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த தூண்டிக்காரன் கோவிலுக்கு நம்ம போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேமரா திருப்பி கோயிலுக்குள்ளே காட்டினோன்னா இந்த பிளேஸ் மாதிரி நீங்கள் எங்கேயுமே பிளேஸ் பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு அருமையான கட்டுமான பணிகள் நடத்தியிருக்காங்க. ஸோ நிறைய கூட்டம் இங்கே வரும். எப்பயுமே இங்கே ஏதாவது ஒரு அபிஷேக வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ரம்யமான சூழலில் உங்களை நான் கொண்டு காமிக்கிறது ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கூடவே 2 பைரவர்கள் இருந்தாங்களா. இப்போ பாருங்கள், தூண்டிக்காரன் பக்கத்துலேயே 2 பைரவர் இருக்காங்க. அதே போல் தூண்டிக்காரன் அந்த சன்னதிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 2 குதிரைகள் இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் இப்படி முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வழிபட்டது இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை தாங்க முன்னிறுத்தி வழிபட்டுருக்காங்க. நம் முன்னோர்கள் நேசிச்சிருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருந்திருக்காங்க. வாயில்லா ஜீவன்களுக்கும் நல்ல நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஏன்னு தெரியலை, சில மக்கள் இந்த வாயில்லா ஜீவன்களை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க, நம்புவோம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். தெரு தெருவாக இறங்கி போய் சோறெல்லாம் போட வேணாங்க. ஆனால் உங்களை தேடி வருவாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பசியை ஆத்துங்கன்னு தான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.